நடுவண் அரசு துறைகளில் 71,000 பேருக்கு வேலை வழங்குவதற்கான ஆணைகளை நாளை வழங்குகிறார் பிரதமர் மோடி. இணையவழி சூதாட்டத்தால் மேலும் ஒருவர் பலி. தமிழகத்தில் மக்களை காக்கும் அரசு நடக்கிறதா என அன்புமணி சரமாரி கேள்வி. 19 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான ஆசிய கோப்பை மட்டைப்பந்து போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தி கோப்பையை வென்றது இந்திய அணி. வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு நடுவம் தகவல். தலைநகர் டெல்லியில் தேர்வுக்கு பயந்து மாணவர்கள் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது காவல்துறை விசாரணையில் அம்பலம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 100 நாட்கள் நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என ஆர்பி உதயகுமார் கேள்வி. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள அனைத்து மருத்துவ கழிவுகளையும் அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம். வாணியம்பாடி அருகே பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுகளை திறந்து விடுவதாக புகார். மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஆய்வு. ஷேக் ஹசீனா ஆட்சியில் ஏராளமானோர் காணாமல் ஆக்கப்பட்டதில் இந்தியாவுக்கு தொடர்பு. வங்கதேச புதிய அரசு குற்றச்சாட்டு.